உனக்கும் சாராளுக்கும் நான் பிள்ளையை தருவேன். சொல்ல போனா 2 பேரோட சரீரமும் ஒரு புது உயிரை உருவாக்குற அளவுக்கு உயிர்ப்பு தன்மையோடு இல்லை. பைபிள் சொல்லுது சரீரம் செத்தவன் என்று சொல்லத்தகும் அப்படின்னு எபிரேயர் 11:11. இங்கே பார்க்குறோம் சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, 2 பேரோட சரீரமும் செத்து போயிருந்துச்சு. ஒரு புது உயிரை கொண்டு வர முடியாது. இனி அந்த தரிசனமே செத்து போச்சுன்னு நினைக்கலாம், அந்த வாக்கு தத்தமே நிறைவேறாதுன்னு நினைக்கலாம். அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் அந்த டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குறித்த காலம் வந்த பொழுது 2 பேர் சரீரத்துக்குள்ள என்னமோ ஒரு அற்புதம் நடந்திருக்குது. நடந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும்படி தரிசனம் தந்தவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருந்தார். எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லலாம். குறித்த காலம் வந்துருச்சுன்னு சொன்னா செத்து போனதுக்குள்ளேயும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வாரு. இழந்து போன நம்பிக்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை தேவன் செய்வாரு. ஆண்டவரே உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த காலவெல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?